இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? நாடே காத்திருக்கிறது. அதனால்தான் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று சொல்றார். வெறும் வாக்காளர்களாக மாற்றுவதல்ல அரசியல் படுத்துவது. உனக்கு எல்லா துறைகளை பற்றியும் அரசு ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் தெரிந்திருந்தால்தான் அரசியல் களத்தில் மக்களை ஏய்ப்பவர்களை எதிர்த்து போராட முடியும். ஒரு கட்சி கூப்பிட்டு போய் நிற்போம் அப்படிங்கிறது அல்ல போராட்டம். ஒவ்வொருத்தருடைய உணர்விலும் ஒரு ஃபயர் இருக்கணும், கோபம் இருக்க வேண்டும், நெருப்பு இருக்க வேண்டும். அது எப்போது வரும் என்றால் இந்த புரிதல் இருந்தால் தான். அதுதான் அரசியல் படுத்துதல். வாக்கு வங்கி அரசியலுக்கும் இந்த முற்போக்கு அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அந்த புரிதல் இருந்ததால் தான் இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடியிலும் நாம் போராட்ட களத்தில் இருக்கிறோம். இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? நாடே காத்திருக்கிறது. இந்த பரபரப்பு ஒரு பக்கம். மக்கள் இந்த கட்டளையை இடதுசாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள், சிறுத்தைகளுக்கு வழங்கி. நான் பெருமிதத்துவ சொல்லவில்லை, பெருமைக்காகவும் பேசவில்லை. காலம் எப்படிப்பட்ட பொறுப்பை நம் கைகளில் தந்திருக்கிறது, எப்பேற்பட்ட சுமையை நம் தலையிலே சுமத்திருக்கிறது. தோழர்களே, பல பேரும் பலவிதமா ஆசைப்படுறாங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போனால் வாரலாமா, இங்கே போனால் அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தைகளும் இடதுசாரிகளும். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன வாய்க்கு வந்தது அவர்களும் பேசிட்டு யோகங்களை எல்லாம் செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார். எது சரியோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று சொல்லுவேன். அந்த பொறுப்புணர்வோடு தான் 4ஆம் தேதியே செய்தியாளர்கள் என்னை கேட்டபோது 2016 நாங்கள் இணைந்து களமாடி வருகிறோம். அவ்வப்போது நாங்கள் கருத்தியல் தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், செயற்பாட்டு தளத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படி நாங்கள் இயங்க விரும்புகிறோம், இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். தோழர்களே, இந்த நெருக்கடியான நேரத்தில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஒன்றிய அரசே எரிவாயு விலையை குறைக்க வேண்டும், கடந்த காலங்களில் இருந்தபடி மானியம் வழங்க வேண்டும், ரயில்வே துறையில் பணியிடங்களை பறிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.